ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்று பிப்ரவரி 22 உலக சிந்தனை தினம். நம்முடைய சிந்தனைகளின் வல்லமையும் அவை எவ்வாறு நம் வாழ்க்கையும் சுற்றியுள்ள உலகத்தையும் பாதிக்கின்றது என்பதை பற்றி நாம் சற்று பார்ப்போம். தேவன் நம்மை கிறிஸ்துவின் சிந்தனைக்காக அழைக்கிறார். மேலும் நல்லவை, உயர்ந்தவை மற்றும் புகழ்ச்சிக்குரியவை பற்றி சிந்திக்கவே அவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:8 கடைசியாக, சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த வசனம் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய செயல்களை உருவாக்குகின்றன என்றும், நம்முடைய செயல்கள் நம்முடைய உலகத்தை உருவாக்குகின்றன என்றும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நீதிமொழிகள் 27 படி, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நம்முடைய சிந்தனைகள் நம்மை உருவாக்குகின்றன. பயம், எதிர்மறை எண்ணங்கள், சந்தேகம் ஆகியவற்றில் நம்முடைய மனதை உறையவிட்டால் நாம் பலவீனம் அடைகிறோம். ஆனால் விசுவாசம், அன்பு, நீதியான வாழ்க்கை ஆகியவற்றில் மனதை வைத்தால் நாம் கிறிஸ்துவில் பலமானவர்களாக வளர்ந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இந்த நாள் நாம் கொண்டாடும் போது ஞானத்துடன், கருணையுடன், பரிபூர்ணமான சிந்தனைக்காக அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுடைய வழிகாட்டுதலை நாடி நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் மூலம் அவருடைய ஒளியை நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் உலகத்துக்கு பரப்ப வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் தேவனுடைய வார்த்தையுடன் ஒத்து போக வேண்டும். அப்போது நாம் அவருடைய சமாதானத்திற்கும் அன்பிற்கும் கருவிகளாக இருக்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.